முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ்ஸின் பிரச்சார வாகனத்தில் பறக்கும் படையினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் பூபேஷ் இணைப்பில் இருக்கிறார். பேசலாம். பூபேஷ், முழு விவரங்கள். நிச்சயமா அம்ருத். ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் சுயேட்சையாக போட்டியிட்டு ராமநாதபுரம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். இன்றைய தினம் அவர் ராமநாதபுரத்தை அடுத்த திருப்புல்லானி, அதே போல பெரியபட்டினம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பிரச்சாரத்தை ஈடுபட உள்ள நிலையில் ராமநாதபுரத்தை அடுத்த திருப்புல்லானி அருகே அவர் பிரச்சாரத்திற்கு செல்லக்கூடிய அந்த பிரச்சார வாகனத்தை மறித்த கணேசமூர்த்தி என்ற தேர்தல் பறக்கும்படை அலுவலர் தலைமையிலான அதிகாரிகள் தற்பொழுது சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். அதே போல அந்த காருக்கு பின்புறமாக வந்திருந்த நடிகையும் பாஜகவினுடைய பிரமுகருமான ரஞ்சனா நாச்சியாருடைய காரையும் போலீசார் தடுத்து நிறுத்தி தற்பொழுது சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். முதற்கட்டமாக முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வத்தினுடைய அந்த பிரச்சார வாகனத்தை பரிசோதித்த போலீசார் அதில் பணமோ பரிசு பொருட்களோ இல்லை என்ற பட்சத்தில் தற்பொழுது அந்த வாகனத்தை செல்வதற்காக அனுமதித்துள்ளனர். அதே போல ரஞ்சனா நாச்சியாருடைய வாகனத்தில் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வரக்கூடிய போலீசார் தற்பொழுது தொடர்ந்து பல்வேறு வாகனங்களில் பரிசோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். ராமநாதபுரத்தில் போட்டியிடக்கூடிய முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வத்தினுடைய பிரச்சார வாகனத்தை தேர்தல் பறக்கும்படை அதிகாரிகள் தற்போது சோதனையில் ஈடுபட்டு வரக்கூடியது குறிப்பிடத்தக்கது. அம்ருத். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பூபேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.